அப்படியே நம்ம தலையை தாழ்த்தி ஒரு ஜபம் பண்ணி செய்திக்கு போகலாம். இன்ன வரைக்கும் சங்கீதானத்தை கத்துரு கருணை உள்ள தெய்வன் இன்னும் இருக்கிற நேரத்தை என்ன பண்ண போகிறார், நம்மளுக்கு செய்தியை நம்மளுக்கு நல்லா வசனத்தை சொல்லி கொடுத்து கொஞ்சம் நேரம் பேசினாலும் இனிமையான வார்த்தைகளை கற்றுட்டு சொல்லிக் கொடுப்பார். நீங்கள் நம்புங்க. நல்லா கடினமாக சொல்லி கொடுத்தாலும் அது ஆசீர்வாதமாக கிடைக்குன்னு சொல்லி நம்புங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்றைக்கும் நம்மளை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு என்றைக்குமே அவருக்கு வச்சிருக்கிறத தடை பண்ண மாட்டார், கொடுத்தே தீர்வார். அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு கொடுக்கணும். ஆமே. தேவன் எப்படியும் எந்த ரோகத்திலையும் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் முதலிடத்தை கொடுப்பார். பூமியோட நிறைவு அவருடையது. அதனால நீங்கள் என்ன செய்யணும்னா, பூமியுடைய நிறைவுக்கு சொந்தக்காரராக இயேசுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் முதலிடத்தில் கொடுப்பீங்க, கண்டிஷனாக செய்வீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் உங்களுடைய எவ்வளோ பெரிய 10வது குறை இருந்தாலும் அந்த இடத்துக்கு தேவனே முன்னின்று அது எந்த ரோகத்தில் எப்படி கொடுப்பாரோ எனக்கு தெரியாது, அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கி செய்வார். ஆமே. அல்லேலூயா. தேவன் பலத்த காரியம் செய்வாரா. ஆமே. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஒரு வசனத்தை நம்ம படித்து நம்ம ஜெபிக்கலாமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அப்படியே சில வார்த்தைகளை நம்மளுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு பண்ணுறோம். எபிராயர் 3 எபிராயரில் 3 நீங்கள் வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அதில் நிறைய காரியங்கள் இருக்குது. வீட்டை பற்றி இருக்குது, கவலை பற்றி இருக்குது, கண்ணீரை பற்றி இருக்குது, துக்கத்தை பற்றி இருக்குது. இதை எபிராயரில் 3 நீங்கள் வீட்டில் போய் அதை நீங்கள் பார்த்துக்குவாங்க. அது அப்படின்னு உங்களுக்கு சிதா சொல்லித்தாரு. எபிராயரில் 5:7 படிக்கலாமே. எபிராயரில் 5:7 எபிராயர் பார்த்தீங்களா? பூரணமானே உங்களுக்கு என்ன வேணுமோ அதையே கொடுத்துருவாரா. பூரணம். அப்ப பூரணமாக இருக்க செய்யணும்னா அதை நீங்க கத்துக்கொள்ளணும். பூரணம் அப்படின்னு என்ன? அதுல எத்தனை படிச்சா 5:7 அந்த பக்கம் 10 படிங்க வந்து சத்து போட்டு மாமஸ்தல இருந்து நாட்களில் நம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பார்த்தீங்களா? எது நிமித்தம்? பயபக்தி. கடைசியில் இருக்கிறத கோடு போட்டுக்கோ. பயபக்தி நிமித்தம் உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும். எப்ப கேட்கப்படுது? ரட்சிப்பு வந்தது மட்டும் இல்ல, ரட்சிப்புனால ஜெயிச்சோம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க பக்தியிலே உங்க வேண்டுதலை கேட்கப்படுது. இல்லையா? உங்க பக்தி இருந்தா நீங்க ஜெயிச்சுக்கலாம். சங்கீதம் 143 படிச்சோம்ல, அதே மாதிரி இங்க சொல்லுகிறது. பயபக்தி இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது மட்டும் இல்ல, நீங்க ஜெயம் எடுக்க முடியும். அப்ப ஜெயம் எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நீங்க என்ன பண்ணணும்? கண்டிஷனா நீங்க பார்க்கணும். இல்லையா? ஜெயம் வேணுமா? அப்ப உங்க பக்தி எப்படி இருக்குது? உங்க பயபக்தினால எந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருந்தா கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமில்ல பலத்த காரியம் செய்வார். ஆமென். இதுலயே நான் அப்படியே சொன்னேன். 3 போய் நீ முழுசும் படிச்சுக்கோ. முழுசுமே வீட்டில் போய் அதுல நிறைய காரியங்களுக்கு வச்சிருக்கு. நிறைய அதில் கற்றுக்கலாம். வீட்டில் கணவன் மனைவிகள் எப்படி, குடும்பம் எப்படி, வீடு எப்படி, நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், அது நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நான் அதில் உள்ள எடுக்கிறதுக்கு விரும்பாதனால அது உங்களுக்கு தொட்டு கொடுத்துருக்கிறேன்னா அதை நீங்கள் படித்து சொல்லிட்டேன். நான் அதனால தான் 5க்கு போயிட்டு 3 எடுத்துட்டு 5ல் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கர்த்தருக்கு நாமம் உண்டாகட்டும். ஆமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது பாருங்க, வானத்தையும் பூமி படைத்த நானும் உங்களுக்கு எல்லாம் பூரணப்படணும்னா அப்படியே சொன்னேன். ஒரு மனுஷனை என்ன பண்ணாங்க,
3 தடவை அவனுக்குள்ள இருந்த வஸ்திரத்தை உருவி கொண்டு விட்டுட்டாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். எத்தனை தடவை? யார் அதுன்னு கேட்டேன். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேட்டேன். தெரிஞ்ச இப்போ கூட சொல்லலாம், அது ஒன்றும் தப்பே இல்லை. 3 தடவை வஸ்திரத்தை அவனை வசத்தின் பண்ணிட்டாங்க, உருவி கொண்டு விட்டாங்க. நாமளா இருந்தால் வஸ்திரம் பிடிங்கொண்டு ஒரு முதல் வஸ்திரத்திலேயே அகமானப்பட்டு ஐயோ இந்த வாழ்க்கை வேணுமான்னு என்ன பண்ணிடுவோம். அப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு தடவை வஸ்திரம் பிடுங்கப்படுது, அப்போ அந்த அகமானத்தை என்ன செய்யல, அவன் அதை பற்றி பட்சமாக நினைக்கவில்லை, தப்பா நினைக்கவில்லை. என்ன நடந்தாலும் சரி இந்த காரியத்தை நிறைவேற்ற தேவன் ஒருவர் இருக்கிறார் நினைச்சார். 2வது தடவை அவன் வஸ்திரத்தை உருவப்படுது, அப்பம் அவன் என்ன பண்ணாரு, பட்சமா நினைக்கவில்லை. அவன் என்ன பண்ணல, அதைய எளிமையா நினைக்கவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கடைசியில 3வது தடவை அவனுடைய வஸ்திரம் பிடுங்கப்படுது. அந்த இடத்துக்கு அவன் என்ன செய்யல, அவன் இந்த இடத்துக்கு தப்பான எண்ணங்கள் அவனுக்குள்ள வரவே இல்லை. தேவன் என்னை வைத்து வல்லவராக இருக்காரு, என்னை எந்த ரோத்திலையும் வைத்துவாரு அப்படி எண்ணத்தோடு அவன் ஓடிக்கொண்டிருந்தார். அதே போல அவன் பட்ட பதவி அவனுக்கு தானாக தேடி வந்து சொல்லி வேதம் சொல்லுங்க. ஆமே, அல்லேலூயா. அப்ப பட்ட பதவி உங்களுக்கு வரணும்னா நீங்கள் என்ன நடந்தாலும் சரி அந்த இடத்துக்கு தாழ்மையான இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பட்ட பதவி வரும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமே, அல்லேலூயா. பாரு, நீங்க யாரெல்லாம் உயரணும்னு ஆசைப்படுறீங்களா அதனால வஸ்திரத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, அகமானதை பத்தி கவலையே படாதீங்க, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பத்தி நீ கவலையப்படாதீங்க. என்ன வந்தாலும் சரி என் ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறாரு, என் ஆண்டவர் வழி நடத்துறாரு. வஸ்திரம் உருவப்பட்டாலும் என் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு, என்னை விட்டு எல்லாம் என்னதான் பண்ணினாலும் அந்த இடத்துக்கு என் ஆண்டவர் என்னை வசதியே தீர்வாரு. அந்த எண்ணங்களுக்குள்ள வந்து கொண்டே இருந்தா உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி எவனும் தட்டவே முடியாது. ஆமே, அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி, உங்களுக்கு கிடைக்கிற உயர்வு, உங்களுக்கு மேன்மையை நீங்க அல்ல கட்டாது இருக்கோம்னா என்ன வந்தாலும் அந்த இடத்துக்கு உங்களுடைய தாழ்மையான இருதயம் இருக்குது, தாழ்மையான பார்வை இருக்குது, தாழ்மையான சிந்தை இருக்குது, அதுதான் உங்களை வயிற்று. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு எப்படின்னு சொல்லித்தாரேன். ஆதியாகமம் 39:13 படிங்களே ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 39:13 குயிக்க படிக்கணும். அவன் தன் வஸ்திரத்தை அவன் கைகளில் விட்டு ஓடி வந்தான். பார்த்தீங்களா, வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி வருகிற அந்த நேரத்திலையும் அவன் என்ன பண்ண, அகமானத்தை நினைக்கவில்லை. அவன் என்ன செய்யல, அந்த இடத்துக்கு அவன் என்ன செய்யவில்லை, எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யல, அவன் அதைய நினைக்கல. போடப்படுறது சகோதரர்கள் அவனுடைய வஸ்திரத்தை உருவி அவன் பாங்குலில தூக்கி போடுகிறாங்க. ஆமென், அல்லேலூயா. தேவன் வைத்ததை காண்போம்னா சில காரியங்கள் சோதனை வரும். சோதனையை ஜெயிக்கிறவன் பாக்கியவான். ஒரு பாக்கியம் தேவையா, சோதனை சலிங்க. சோதனை வரும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது, நம்மளுக்கு ரத்தம் உசுறு துள்ளு கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க, கெட்டு போன சரித்திரம் இல்லை. ஆமே, அல்லேலூயா. தேவன் நல்லவரே. நாம் என்ன பண்ணுவோம், நல்ல இல்லை, நல்லவன் இல்லாத நேரத்தில் நம்மளை பிடித்து கழுகி நல்லவன் ஆக்கோன்னு சொல்லி வாஞ்சி தாகத்தோட அந்நிதனம் நம்மளோட பேசுறார். புரியுதுங்களா? சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை அப்படியே இருக்கட்டும். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அப்ப விட்டு கொடுக்கும் போது அவனுக்கு என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தலாமே. பாருங்க, சங்கீதம் 72:17 படிங்க. சீக்கிரம், சங்கீதம் 72:17 படமன்னு படிங்க. அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும், சூரன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். அவருக்குள்ள மனசன் அதுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பரம்பரையா பூமி இருக்க வரைக்கும், சந்திர சூரியன் இருக்க வரைக்கும்
அந்தக்குள்ள அதுக்குள்ள வாஞ்சியாக தாகத்தோடு இருக்கிற சன்னதி அவர் என்ன பண்ணும், பரம்பரையா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. அப்ப ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்னா, நீங்க வசனத்தை உருவி கொண்டாலும், உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை குடிங்கி விட்டுட்டாலும் நீங்க என்ன கிடக்கூடாது, எரிச்சல் விடக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. தீங்கு வரையா யாருக்கு வரும், தேவன் அறியற்குள்ள தான் அதிகமா வரும். அருள்பட்டையெல்லாம் இருக்கும். ஆமே அல்லேலூயா. தேவனாம் உயிரோடு கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அதுலயே இன்னொரு 18 படிங்க. அதுலயே 72 18 இஸ்ரவேல் தேவனாய் இருக்கிற கர்த்தர், கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்றவர். பாத்தீங்களா, அதிசயங்களை செய்றவர். என்ன செய்யறாரோ அதிசயம் செய்வார். இது கர்த்தருடைய பார்வைக்கு அப்பமான காரியம் சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. பார்த்துக்கோங்க. ராஜாக்கள் எடுத்துட்டீங்கன்னா, ராஜாக்கள் 3:18 படிச்சுன்னா அது வரும். அப்ப ஏன் சொல்றேன்னா, தேவனுடைய பார்வைக்கு அப்பமான காரியம் தேவன் செய்ய நினைக்கிறத நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் ஜெயிச்சுக்கலாம். ஆனா விட்டு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. சோர்ந்துட்டீங்களான்னு பார்த்தா முடிச்சிடலாம் மாட்டுக்கிறப்பா. ஆமென். அல்லேலூயா. முடிச்சிடலாம். 4 வார்த்தை சொல்லி உங்களுக்கு முடிச்சுக்கல. நிறைய இருந்தாலும் வாரம் அதே நாள் நடக்குது. 10 வசனம் 20 வசனம் எடுத்துனா அது 10 இல்லை 5 தான் நடக்குது. இப்போ 5 தான் முடிச்சிருக்கிறோம்னா நிறைய அப்படியே இருக்கு. அது வாரம் நடக்கிறதே தான். அது திரும்ப அடுத்த வாரம் நாங்கள் பேசுறதும் இல்லை, விட்டுறது. ஏன்னா அதுக்குள்ள வேற வந்துடுது. வேற ஆண்டவர் வேற இந்த வார்த்தையை கொண்டு போடாது. அப்போ நம்ம வேலைக்கு போயிடும். அதே நடக்க சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி பாருங்க, உபாகம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. உபாகத்துல 33:19 படிங்க. 33:19 குயிக்க உபாகம் 33:19. சீக்கிரம் எடுப்போம், டைம் போய்கொண்டே இருக்கு. உபாகம் 33:19 பழைய ஏற்பாடு. குயிக்க வாங்க. ஜனங்களை மலையின் மேல் வரவைத்து அங்கே நீதியின் பணிகளை விடுவார்கள். கடல்கள் உள்ள சம்பூரணத்தையும் மரணக்குழு உள்ள என்ன புதைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள். பார்த்தீங்களா, தங்கமலை இங்கே ஆகாயத்திலிருந்து வருதா? பூமியிலிருந்தே வருது. மணலுக்குள்ள கடலுக்குள்ளதே இருக்குது. ஒன்று மண்ணுக்குள்ளதே கிடக்குது. எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரா, ஜனங்களை வரவேற்பாரா, மழை போல உங்களை நிறுத்துவாரா, மழை போல நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாரா, உங்களை பெருகம் பண்ணுவாரா, உங்களுக்கு தேவைகளை சந்திக்கப்படுவாரா, தேவன் என்ன சொல்றாரோ அதை நிறைவேற்றுவாரா. ஆமென். விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் கூடும். அதுவுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அதே உபாகம் 4:29 குயிக்கா சீக்கிரம் டைம் போகுது. வசனத்துக்கு கொஞ்சம் அப்படியே தொட்டு காட்டினா சொல்லி கொடுத்துட்றேன். ஆமென். சீக்கிரம் சொல்லுங்க. படிங்க. உபாகம் 4:29 அப்பொழுது அங்கே இருந்து உங்கள் தேவனுடைய கர்த்தரை தேடுவாய். நீங்க முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அவரை தேடும் போது அவரை கண்டறிவேன். பார்த்தீங்களா, தேடோடு முதல்ல என்ன, முழு இருதயத்தோட தேடி அவருடைய பிரமாணத்தை நீங்க கை கொண்டீங்கன்னா என்னென்னலாம் ஆசீர்வாதத்தை சொல்றாரோ அதெல்லாம் அப்படி என்னன்னு உங்களுக்கு ஆக கடவுது. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. தேவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கேட்டு அதை தேடி அதை பிடிச்சிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆகும். ஆகிறதுக்கு நீங்க தேடணும், பக்தியோட தேடணும். பக்தி முக்கியம், விண்ணப்பம் முக்கியம், உங்களுடைய இருதயம் முக்கியம், உங்க நடை உடை முக்கியம். நீங்க நடக்கிற வழியை பார்க்கணும். எப்படி இருக்கிறோம், ஊருக்கள் அநேக நடக்கு, அதில் பார்த்து நீங்க விழுந்து போயிடாதீங்க. அதை பார்த்து அது கூட ஒட்டிடாதீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உலகத்தில் தான் இருக்கிறீங்க, உலகத்தான் அல்ல. நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லையா, கேட்கறதெல்லாம் சத்தியம் தானுங்கய்யா, பேசுறதெல்லாம் தேவ வார்த்தை தானுங்கய்யா. வீட்டுக்குள்ள போனா எங்க சொந்த பந்து விட்டுனாரெல்லாம் வந்து என்னை அப்படியே எடுத்துட்டு போய் அமைக்கிறாங்க ஐயா. நானும் அதுக்கு இடம் கொடுத்துறேனுங்க ஐயா.
அல்லேலூயா. ஆண்டவர் அப்படி பிரியமா பார்த்துட்டு ஆமாண்டா மகனே, ஆமாண்டா மகளே, இப்படியே ரம்மா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இல்லையா? சொந்த மதம் வரு, சொந்த மதம் நடாதுன்னு சொல்லுறேன். நான் இன்னைக்கு வந்து 36 வருஷம் பக்கமாக ரசிக்கப்பட்டாச்சு. எத்தனை பொங்கல் வந்திருக்கு, எத்தனை விசுவாசம் வந்திருக்கு, எத்தனை இது வந்திருக்கு. உலகத்தை போட ஒட்டி போகிறவன் போல பூமியில் ஒட்டி போகலாம், ராஜ்யத்தை போய் சேருமாங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். உலகத்தில் அவனுடைய சன்னதி அடுத்த சன்னதி பக்திக்குள்ள வளர்ந்து அதை ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியில் உயர்ந்த பாத்திரமா வாழ்வாங்களாங்கிறத அதை நீங்கள் சிந்திக்கணும். பாலிஷ் பண்ணுறாங்க, பாலிஷ்க்கு நீங்கள் உடந்தையாகினீங்கன்னா பாலிஷ் அலங்காம அப்படி வலிக்கு போய் சர்வ இல்லையா? எச்சரிக்கை இருக்கும். நம்மளாம் அது வந்து வந்த இதானா, அப்போ அதில் என்னத்தை நாம் இல்லாத பார்க்குறோம். நினைக்கணும் இல்லை, நாங்களும் அந்த மாதிரி அடிக்க நினைக்கணும். குடும்பத்தோடு எங்கேயும் போயிடுவோம், இல்லைன்னு வேலைக்கு வந்துடுவோம், இல்லைன்னு எங்கே ஒரு போயிடுவோம், தப்பிச்சுடுவோம். சரிங்களா? உங்களுக்கு சொந்த பந்தம் இல்லைங்கிறீங்களா? நான் விசுவாசியெல்லாம் பாசிட்டிவாக வரல. உடனே நான் உங்களை போல விசுவாசியாக இருந்து தான் வந்திருக்கேன். உங்களுக்கு சொந்த பந்தம் அளவில்லாத கிடக்குது. இல்லையா? நம்ம ஞானத்தோடு இருக்கணும். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் படித்து நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, உபாகம் அதுலயே 4:31 முடிக்க போறேன். எவ்வளவு 4 உபாகம் 4:31 சீக்கிரம். உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். உன் பிதாக்களுக்கு தன் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். பார்த்தீங்களா? மறக்காத தேவன் ஐயா. நாம பொழுதுக்கு போய் போய் உழுந்து பார்க்க தேவன் என்னையா செய்வார். ஆணையிட்டு கொடுப்பேங்கிற நாம போய் தான் விழுங்காத காத்துக்கொள்ளும் போதையே நம்ம எல்லாமே பெற முடியும். அப்பப்போ ஒரு பிள்ளை சின்ன பிரச்சனை வரை காரணம் என்ன? காத்துக்கொள்ளாத வர நேரத்தில் அந்த பிரச்சனையை மாட்டிக்கிறோம். மாந்திரிகள், சூனிகள், செய்வனிகள், ஏவல்கள், பிலிசோனிகள் பண்ணுற எல்லா கட்டுகளுக்கு நீங்களாக்கி விலைக்கு காப்பாற்றுற தேவனிடத்துல நாம சில காரியத்தில் எழுதும் போதே நம்மளை அது கொஞ்சம் தொட்டு பார்க்கறது. அப்போ பொசம் தொட்டாண்டு ஆஹா ஆஹா இமமா இமமா அப்படின்னு அப்போதே நம்ம அப்படிங்கிற போது தான் தெரியும். அப்போ ஆண்டவர் கிட்டத்தே இருக்கிறாரு. ஆனால் காரணம் என்னன்னா, நீங்க படுற இதனால அந்த இடத்துல கொஞ்சம் அந்த காய்ச்சல் வந்துடும். இதான் விஷயம். அல்லேலூயா. நீங்க பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. இந்த வசனங்களெல்லாம் நீங்க நல்லா குறிச்சு வச்சு வீட்டில் போய் கொஞ்சம் அசைப்போடுங்க. இப்போ ஆண்டவர் பேசுன வார்த்தையை உங்களுக்கே புரியும்படி கர்த்தர் செய்வார். ஒரே வசனம் படித்து நம்ம எல்லா தலைகளுக்காக ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க போறாரா? ஆமே. உபாகம் பாருங்க, உபாகத்திலே நிறைய வருகிறது. உபாகம் 28:14. உபாகம் 28:14. அல்லேலூயா. நீங்க எப்படி இருந்தா இவங்களுக்கு எப்படி நடக்கும், எப்படி கிடைக்குங்கிறது இந்த வசனம் உங்களுக்கு எல்லா தலை வரைக்கும் பேசுன வசனத்துக்கு அது என்னன்னு இதுதான் தலையா வந்து சேரும். நீங்க பாருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. படிங்க. இன்று நான் விதிக்கிற நான் உன் தேவனாய் கர்த்தர் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவர்களுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல். பார்த்தீங்களா? இத்தனை வசனத்துக்கு நீங்க பண்றவங்க ஆண்டவர் ஒரே அடியை போட்டு எழுதிட்டார். நீங்க இதை கை கொண்டு நடந்தீங்க போது கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் சொல்லி இந்த வார்த்தையை கர்த்தருடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். தேவன் இன்ன வரைக்கும் நடத்துற ஆண்டவர் என்னையும் நம்மளை நடத்துவார், என்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் பலப்படுத்துவார். வந்த ஜனங்களையும் வராத ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் சொல்லி இந்த வார்த்தையை தேவ சமூகத்தில் தாழ்த்தி நாம் அர்ப்பணித்து எல்லாம் ஜெபிக்கலாமே. மனதால் படியும். ஜெபிக்கிறத நிறுத்தக்கூடாது, பயில் படிக்கிறத நிறுத்தக்கூடாது. கஷ்டம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த காலத்துலலாம் சாப்பாடே இல்லாதபடி கத்தாழைக்கிழங்கு நடந்த நேரத்தில் இருந்த மக்களுக்கு இருந்த பலன் இன்னைக்கு இல்லை. 3 வேளை கண்டதெல்லாம் திங்கிறோம், பலனே இல்லை. காரணம் என்ன? பாடுபடுறது இல்லை. உங்கள் உடம்பு நல்ல எக்ஸசைஸ் ஆகலன்னு அர்த்தம். எக்ஸசைஸ் ஆகிட்டா பலன் இருக்கு. எக்ஸசைஸ் சாப்பிட்ற அளவுக்கு நம்ம உடம்பு என்ன எக்ஸசைஸ் கிடையாது.
அன்றைகள் பெண்களுக்கெல்லாம் ஆட்டங்கள் போட்டு நல்ல என்ன பண்ணுவாங்க, கட்டமட்டை ஆட்டுவாங்க. அமைக்கல் ஓட்டு நல்லா வரக்குன்னு அரைப்பாங்க. இன்றைக்கி அதெல்லாம் கிடையாது. பெண்கள் என்ன பண்ணாங்க, அதே மாதிரி துணியை துவைப்பாங்க. அதெல்லாம் போச்சு, இன்னைக்கு துவைக்கிறது இல்லை, எல்லாமுக்கும் விசுறு. அதனால் பெண்களும் என்ன பண்ணாங்க, ஒரு 30-40 வருஷத்துலேயே அவங்களுக்கு சர்க்கரை, நோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷரு இப்படி எல்லாம் வருகிற காரணம் என்னென்னா உடம்பை கெடுத்துக்கிறாங்க. பாடுபட்டால் நரம்பு எல்லாம் நல்லா நாளோட்ட ஓடு, அந்த கொழுப்பு சத்தெல்லாம் கரைஞ்சிடு, நம்ம உடம்புல என்ன ஆகி நல்ல ரத்தம் அப்படி ஈக்குவல் ஆடிட்டு. அந்த ஈக்குவல் ஓடாத நேரம் வியாதியை. இதுதான் உண்மை. ஆண்களை என்ன பண்ணணும்னா பெண்களை வந்து வேலை செய்யணும். என்ன நீங்கள் எவ்வளோ வேர்சடியாக இருந்தாலும் பெண்களை கெடுத்துட்டாருங்க தயவுசெய்து. அல்லையா, உங்கள் வேர்த்தெல்லாம் வந்து நீங்கள் வேலை செய்கிற தோட்டத்தில் போய் வேலை செஞ்சு என்ன வேலை செய்யுங்க அங்கே வேர்த்து காட்டுங்க. பெண்கள் வீட்டு வேலை செய்ய கொடுங்க தயவுசெய்து. அல்லையா, அவங்களுக்கு முக்கியமாக வேலை செய்யக்கூடாது. அதே மாதிரி அவங்க அலைஞ்சிட்டு வேலைக்கு போயிட்டு வரையில் இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் செய்யணும். வேலைக்கு போயிருந்தா வீட்டில் என்ன பண்ணணும், துவைக்கிற மிஷின் கண்டிஷன் வாங்கி கொடுக்கணும். அல்லையா, அதில் ஒன்றும் புண்ணியம் கிடையாது. துவைக்கிற மிஷினில் கழுத்தழுக்கு போகாது. இருக்கிற வெள்ளை சட்டி உழுக்கு போட்டால் இருக்கிற எல்லா சட்டையும் ஒரே நேரம் ஆகிடும். இல்லையா, வாஷிங் மிஷின் வச்சுருக்கிற வீட்டில் துவைக்கிறதை பற்றி கேட்டிங்கன்னு சொல்லிடுறாங்க, எல்லா விளக்கையும் சொல்லிடுறாங்க. அது என்ன செய்யுது இல்லையா? இதில் ஏன் உங்களுக்கு சொல்லித்தாரேன்னா இதெல்லாம் கண்டிஷன் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி ஆற்றங்கள் இருக்கிற வந்து முக்கால்வாசி என்னோட கிரீன் பயன்படுத்தாதீங்க. கிரீன் ஆற்ற மாவு அரைக்கிற கிரீன் பயன்படுத்தாதீங்க தயவுசெய்து. முடிஞ்ச அளவுக்கு ஆட்டுங்க. நான் நல்லா இருக்கும் போதெல்லாம் அம்மாவை ஆட்டியே தான் கொடுப்பேன். ஓடிக்கு வராத நேரத்துலலாம் அம்மாவை ஆட்டியே தான் வைக்கிறேன். நல்லா இருக்குது குழம்பெல்லாம் என்ன ஆட்டினாலும். கொள்ளுப்பருப்பெல்லாம் இன்றைக்கி மிஷின் போட்டு நிறுவனம் எடுத்துக்கிறீங்க. கல்லில் போட்டு நீ கொள்ளுப்பருப்பெல்லாம் ஆட்டி எடுத்துன்னு பாருங்க, எவ்வளோ டேஸ்ட் வரும். எல்லாமே மனசனுடைய கைப்பக்கத்துக்கு எல்லாம் அடக்கந்தான். சரிங்களா? என்னதான் நாகரிகம் வந்து என்னதான் மிஷின் வந்தாலும் வியாதிகளை கொண்டா இருக்காது. கவர்மெண்ட் ஒத்துழைக்குது, ஜனங்களும் ஒத்துழைக்கிறோம். வியாதி கொண்டா இருக்காது எல்லாமே. ஏன்னா டாக்டர்கிட்ட பண்ணைக்கு லட்சக்கணக்கில் படத்தை வாங்கிட்டு டாக்டர் படத்தை கொடுத்துட்றாங்க. அப்புறம் அவன் சம்பாதிக்கிற காசு வேணும்ல. அதனால் என்ன பண்ணுறாங்க, கண்டதெல்லாம் எதுவுமே கவர்மெண்ட் கேட்கறதில்லை. மருந்தை வச்சாலும் என்னத்தான் பண்ணினாலும் என்ன செய்யறதில்லை. உரம் போடுறது வந்து எதுவுமே இயற்கைங்கிறதே கண்டுக்கிறது. ஏன் கண்டுக்கிறதுனா வேணுங்கிற பணத்தை வாங்கிக்கிறாங்க. அப்போ பணம் வாங்கியாச்சுன்னு பேச முடியாது. உண்மையா இல்லையா? சந்தோஷம் கொண்டாந்து ஒரு 4 லட்சத்துக்கு கொடுத்தா சந்தோஷம் தப்பு செஞ்சாலும் பேசும்போதெல்லாம் பயந்துட்டு தான் பேசுகிறேன். ஏங்கிறீங்கன்னா 4 லட்சம் கொடுத்துட்டாங்களா, அதனால பயந்துட்டு நினச்சிட்டுக்கிறீங்களா? ஓடியே கொடுத்தாலும் அவ்வளோதான். எங்கிட்ட எல்லாரும் ஒரே வச்சு ஓடி பணத்துக்கு பண்ணி அந்தளவு ஓடி அப்படின்ற ஒரே வச்சு. ஆனால் அந்த உறுதியாக இருக்கணும், உறுதி வேணும். கத்தருடைய வேதத்துக்கு வராமல் நீங்கள் எத்தனை ஓடி கொடுத்தாலும் நான் ஏற்க மாட்டேன். அல்லையா? கோடியெல்லாம் என் நாட்டுக்கு முன்னாடி எத்தனை கோடி கொடுப்பா தனி கொடுப்பாங்க. உண்மையாக இருக்கிற மனசு பரிபூர்ண ஆசீர்வாதத்தை தருவான். உண்மைகளுடைய சபம் கேட்கப்படும். இது உண்மை. உண்மையாக இருக்கிறவன் பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடைக்கும். அது ஒன்றும் ஒன்றா நம்மளுக்கு பார்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், நம்ம ஐபியில் இருக்கிற நம்ம தலைமை பாஸ்ட்டு இப்போ 100 ஏக்கரை அவங்களுக்கு திருநெல்வேலி ஏரியாவில் வாங்கி கொடுக்குறாங்க. வாங்கி கொடுக்குறாங்கிறாங்க. ஒன்றும் புரியல. இப்போ எப்படின்னா உண்மையாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அது உண்மை. மோனஸ்லாஸுக்கு அதே மாதிரி ஜவமலையில் அந்த மாதிரி 100 ஏக்கரை நாங்கள் இப்போ 200 ஏக்கரைங்கிறாங்க. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் ஜெபிக்கும்போது. உண்மையாக இருந்தப்போ ஜெபிக்கிற நீங்கள் இந்த கூட்டத்தில் நீங்கள் எல்லாம் ஜெபிக்கிறீங்களும் உண்மையாக இருந்தீங்கன்னா நம்மையெல்லாம் எதிர்பார்க்க மாட்டார் ஆண்டு. உங்களுக்கு தேவையானது இந்த இடத்துல என்ன செய்வார், 10 ஏக்கராவா தேவனுக்கு கொடுத்துருவார். நீங்களாம் சந்தோஷமாக ஆடிப்படி துதிக்கிற மாதிரி. நீங்கள் உண்மையாக இருந்தால் போதும். பாஸ்ட்டு பார்த்துக்கலாம் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் உண்மையாக ஜெயிச்சிங்கன்னா அது கிடச்சிடும். பாஸ்ட் ஒருத்தர் மேலே தான் கொடுப்பாங்க நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் உண்மையாக இருந்தாலே இடம் கிடச்சிடும். சரிங்களா? எந்த ஆளுக்கு உண்மையாக நீங்கள் ஜெயிக்கணும், எந்த ஆளுக்கு மேலே பாரம் எடுக்கிறீங்களோ அந்த பாரத்தை பார்க்குறாரு. மோகனசுலாசர் ஒருத்தர் ஜெயிச்சதுனால கிடச்சி நீங்கள் நம்பிட்டு இருக்காதீங்க. அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த என்ன பண்ணுங்க, திருப்பணி வாசலுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு ரபர்ட் சொல்லுனாலும் ஜெயிக்கிறாங்க. அந்த ஜபத்தை பரலோகத்தை போய் அத்தனை வாங்கி கொடுக்கும். புரியுதுங்களா? எல்லாருக்கும் அதே இதே இல்லையா? நாமல்ல இங்கே இருக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சோண்டு பேர், ஒரு 20 பேர் இருக்கிறீங்களா, ஒரு 30 பேர் தினம் ரபர்ட் சொல்லி சொன்னீங்கன்னா 30 என்ன ஆகுது, 60 பிறகு அந்த 60 என்னோட பரலோக ராஜ்யம் போகும். அங்கே போய் பிதாவை வேணுங்க உட்காண்டிருக்க கூடாது. பெரிய கூடத்தை பார்த்து ஆண்டவர் மயங்க மாட்டார், சின்ன கூடத்தை பார்த்து மயங்குவார் இல்லையா? அரசியல் விதிக்கான பெரிய கூடத்தை பார்த்து மயங்கிடுவார்.
வானத்தையும் போய் படைத்த தேவன் பெரிய கூட்டத்தை பார்த்து மயங்க மாட்டார். ஆண்டவர் சின்ன கூட்டம் இருக்கிற பக்கம் தான் அட்டியமா வருவார். ஏன்னா அங்கேதான் அழுகையும் கொழும்பெலுமும் அண்ணவனும் வருவார். அம்பா இருப்பாங்க, போக முடியாத, ஒரு இடத்துக்கு போக முடியாத, அவங்களுடைய வசதி இல்லாத, அவங்க என்ன பண்ணுவாங்க, வாடகை உட்காட்டு அழுதுட்டு இருப்பாங்க. பெரிய இடத்துலலாம் பாருங்க, அங்கே பணக்காரங்க எல்லாம் கணத்துலையும் காதில் எல்லாம் அத்துட்டு போகிற அளவுக்கு தொங்கிட்டு இருப்பாங்க. அவங்க அங்கேதான் இருப்பாங்க. அந்த நேரம் அங்கே போனாலும் போகாட்டி இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துக்கு இப்படி இருப்பார் ஆண்டவர். இல்லையா? யாராலும் விசுவாசிக்கிறீங்க ஆண்டவர் இந்த இடத்துக்கு இருக்கிறார். விசுவாசிக்கிறைய மட்டும் கையை தூக்குங்க, விசுவாசிக்கிற கையை தூக்க வேண்டாம். இல்லையா? அப்போ விசுவாசம் நிறைய பேருக்கு இல்லை. விசுவாசம் இல்லாதே அன்வன் தூங்குறாங்க, கையை தூக்கலின்னு அர்த்தம். இல்லையா? அப்போ நடராஜுக்குலாம் விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். கை தூக்கலிங்கிற போது புரிஞ்சுக்கணும். யாராவது கை தூக்கலையோ அவங்களுக்கெல்லாம் விசுவாசம் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துக்கு ஆண்டவர் உறுதியாக இருக்கிற எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் நான் அதை வந்து ருசிக்கிறேன். தேவன் இருக்கிறத நான் உணர்றாங்கன்னு சொல்றேன். இல்லையா? அப்பப்ப ஆண்டவர் என்ன செய்யறாருன்னு நல்லா உணர்ந்துக்கிறேன். அப்ப தேவன் எவ்வளவு பெரியவர்னு சொல்லி இந்த இடத்துல நல்லா வந்து ஜெபிக்கிறதுக்கு தெரியும். ஆமே. பாருங்க, இன்னைக்கு நம்ம வசந்து போல கர்த்தர் மகிமை உண்டாட்டு, நீங்க விசுவாசத்தால் எல்லாம் கூடும். உங்க ஜபத்தை கேட்கிறவர், விண்ணப்பங்களை கேட்கிறவர், வேண்டுதலை கேட்கிறவர். ஆமே. ஆண்டவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்யாக. கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. இன்னைக்கு படிச்ச வசனத்தை ஃபர்ஸ்ட் வார்த்தையே படிக்கலாமே. கர்த்தாவே என் ஜபத்தை கேளும், என் விண்ணப்பங்களுக்கு செவிகொடும். உம்முடைய உண்மையின்படியே என் நீதியின்படியே எனக்கு உத்தரவு. பார்த்தீங்களா? நீங்க உண்மையா இருந்தா உங்கள் நீதியின்படியே உங்களுக்கு உத்தரவு அனுப்படும். நீங்க என்ன இருக்கிறீங்களோ அதுதான் முக்கியம். இல்லையா? அதிகமா ஜாம் இருக்குதாருங்க. அங்க என்ன நடக்கு தெரியுங்களா? பயங்கரமான சோதனை வரும். சோதனையே இல்லாத அழகா சாட்டு போட்டு நல்லா கும்மாளம் போட்டு இருக்கிறாங்க, கோயில போட்டு. அங்கே ஆண்டவரும் இருக்க மாட்டாரு, உங்க ஜாம் இருக்காது. நான் ஜாமே பண்ணாலும் கேட்க பண்ணி நான் சோதனை வருது பாருங்க. அந்த வீட்டில் கண்டிஷனாக ஆண்டவர் இருக்குது. இல்லையா? அப்போ சோதனைக்கு நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னா, வருதுன்னு சொல்லி தசக்கூடாது, சோதனை கவலைப்படக்கூடாது. ஆண்டவர் என்னோட இருக்கிறார், நீங்கள் முடிவெடுக்கிறோம். இல்லையா? சோதனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு இயேசுநாதர் உங்களோட வந்துட்டே இருக்காரு. சோதனை இல்லைன்னா தேவன் உங்களோட இல்லை. அதுதான் முக்கியம். ஜாலியாக சாப்பிட்டு நல்லா கறிபடியோட வரமறையோடு வந்து அன்றைய தினமும் அண்ணன் நிறைய ஜானங்களோட பார்த்துட்டு அப்படியே பொங்கலுக்கும் போட்டு புதியாட்டம் போட்டு அப்படியே சிரிச்சு என்ன குளிங்க பார்த்துட்டு குளிங்க நடக்கிறாங்களா? தெய்வம் இருக்கவே மாட்டார். கண்டிஷனாக நீ பணக்காரனா ஏழை அங்கெல்லாம் கிடையாது. நீ ஏழையாக இருந்தாலும் அதே அதே, பணக்காரன் இருந்தாலும் அதே அதே, எல்லாருக்கும் அதே அதே. எல்லாரும் கண்ணை மட்டும் மண்ணுக்குள்ள தான் போட்டு போடுவோம். எவனையும் கூட ஆகாட்டி பதிக்க போகிறது இல்லையா? புரியுங்களா? பிறப்பொண்ணு இருந்தால் இறப்பொண்ணு உண்டு. அதே போல நீ என்னதான் பிறந்தாலும் என்ன செஞ்சாலும் பூலோகத்துல நீ எப்படி இருக்கிறாய் அதுதான். நீ என்ன செய்தாயோ அது உன்னோட வரும். அப்போ நீ எப்படி ஜெபிக்கிறாயோ அது முக்கியம். ஜெபிக்கிறது இல்லைன்னு இருக்கணும். அதே போல சோதனை வருதுன்னு சொன்னா சோதனையை செழிக்கக்கூடிய வேலனை கிருபி தேவன் தருவார். கண்டிஷனா நாம நினைக்கிறா நம்ம இத்தனை ஜெபம் பண்றோம், இத்தனை கண்ணீர் விடுறோம், நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டமே இருக்குன்னு. நீங்க கஷ்டப்படுற அளவுக்கு ஜெயம் எடுத்துக்கொண்டே இருக்கலாம்னு சொல்லி தேவ வார்த்தை சொல்லுது. இல்லையா? எவ்வளவு தூரம் நீங்க சோதிக்கப்படுறீங்களோ அவ்வளோ தூரம் சொன்ன அப்படியே வெள்ளம் அப்படியே துகு பொண்ணை போல நீங்க என்ன பண்ணுங்க புடமுடப்படுறீங்கன்னு அர்த்தம். சோதனையே இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுங்க மண்ணு களிமண்ணா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லையா? புரியுதுங்களா? அப்ப களிமண்ணா இருக்கிறதோ இல்ல நீங்க பொண்ணை போல வழங்கி எல்லாரும் பிரகாசிக்கிற மாதிரி நடக்கணுங்கிறது அது உங்க கையில தான் இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு செய்திக்கணும். ஆமே. அதே முதல்ல என்ன ஜபம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஜபம் பாருங்க, அண்ணால அவ வந்து மண்ணோட அடுத்தனோட பொறாமைப்பட்டு பொறாமையோட சக்காலத்தியோட சண்டை போட்டு இருக்க வரைக்கும் இவ கையில அவன் முடியும் அவ கையில் இவங்க முடியும் நான் சொல்லுவாரு. அது நம்ம பார்க்கல, வசனத்துல இல்லை, நான் சொல்றேன் அப்படின்னு. இல்லையா? சக்காலத்தியோட பொறாமைப்பட்டான்னு மட்டும் இருக்குது. இவ கையில முடிச்சா அவ கையில முடிவு பிடிச்சா அது வந்து வசனத்தில் இல்லை. நான் சொல்றேன் அப்படி இருக்குன்னு சொல்லு. சரியா? நான் சிந்திக்கிறேன், என்னுடைய புத்தி கேட்கணுமா நான் சிந்திக்கிறேன். இப்போ சண்டை போட்ட முடிவு பிடிக்காது இருப்பாளா அப்படின்னு நினைக்கிறேன். ஆமா, எழுத்தன்னு பேசும்போது கொண்டாட்டியே 2 பேசுறது ரெண்டாவது என்னடி பேசுற இப்படின்னு சொல்லி என்ன பண்றோம் காரிட்டு போறோம். அப்ப சக்காளிக்கு பேசும்போது அது கண்டு இருப்பாளா? இல்ல இப்ப பேசுறான்னு அவ கண்டு இருப்பாளா?
முடி பிடிச்சிருப்பாங்களா அப்படிங்கிற என்னுடைய கண்ணோக்கத்தை நான் சொல்றேன். ஆமே இல்லையா? சிரிக்கிறத பார்த்து மஞ்சள் எங்கே பிடிச்சிருப்பாங்க யார் தெரிய பார்த்தா ரொம்ப சிரிக்கிறியே இல்லையா? சரி, கத்து நம்ம பிள்ளைகளாம் நீங்களும் நல்ல பிள்ளைங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிற அந்த மாதிரிலாம் எதையும் செய்ய மாட்டீங்க. ஆமே இல்லையா? நம்ம ஆலயத்தில் இருக்கிற தேவ பிள்ளைங்க என்ன பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி காரியங்களும் செய்ய மாட்டீங்க. நான் அந்த பழைய ஏற்பாடுல இருந்தா அவங்களும் நான் சொல்றேன், உங்களை நான் சொல்லவே மாட்டேன் எப்பவுமே. ஆமே இல்லையா? நீங்களாம் தங்கத்திலே தங்கம், முத்துலே முத்து, வெள்ளிலே வெள்ளி, என்ன பண்ணலாம், பவளத்திலே பவளம். ஆமே அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் அப்படிப்பட்டது. ஆமே அல்லேலூயா. சரி, நீங்க அப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அப்ப பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அதுல மூணு படிங்க. என் ஆத்துமாவே இருக்கா பண்ணல. பாத்தீங்கன்னா சத்துரு எப்ப பிடிக்கிறான்னா, நீங்க பெருமை எப்பெல்லாம் பேசுறீங்க அப்ப சத்துரு அப்படித்தான் கொண்டாடுவான். பெருமைக்கு இடம் கொடுத்துறாதீங்க. அவன் என்னதான் இது செஞ்சாலும் சரி, சத்துரு ஜெயிக்க மாட்டேங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துட்டா நீங்க இது ஜெயிப்பீங்க. அதுவுமே அவன் என்ன வேணா திட்டம் போடலாம். அவன் திட்டங்களை வெறுமையாக்குறது தான் தேவனை கர்த்தர் இயேசு. தாவீது மட்டும் தான் எழுதியிருக்குது. ஆனா நான் சொல்றேன், இதுல இருக்கிற பரிசுத்தமான நிறைய சோதனை வருது. எலியாவுக்கு வருது, ஆபிரகாமுக்கு வருது, ஈசாக்கு வருது. ஈசாக்கு கிணறு வெட்டினால போடுறாங்க. யாக்கோபுக்கு வருது, யாக்கோபுடைய மகனுக்கு வருது. நீங்க எடுத்தீங்கன்னா பரிசுத்தோடு எத்தனையோ பேர் சோதனை வருது. ஒரு ஒரு பரிசுத்தவானுக்கு 3 தடவை வஸ்திரத்தை அவனுடைய வஸ்திரத்திலே புடுங்கிட்டு விடுறாங்க. வஸ்திரம் இல்லாதவனா இருக்க வைக்கிறாங்க. ஏசுனாருக்கு ஒருக்கதான் வஸ்திரத்தை போடுங்க, அதோட சரியா அவருடைய என்ன மண்ணில் அடக்கம் பண்ணிட்டாங்க. பிறகு 3 நாள் ஒரு உயிரோடு எதிர்த்துட்டார். ஒருத்தர் உயிரோடு இருக்கிற அவனை 3 தடவை என்ன வஸ்திரத்தை உருவிட்டு விட்டுறாங்க. அல்லேலூயா. அத்தனை அகமானத்தை மத்தியிலுமே அவன் என்ன செய்யல, தேவனே சரி, தேவனை தொழுது கொள்ள ஒரு நாள் அவன் விட்டு விடலேன்னு சொல்லி தேவன் சொல்லுங்க. அத்தனை அகமானத்தில் மத்தியில் இன்னொருத்தர் இருக்கிற அவனை எல்லாம் போட்டு நொங்க தட்டுறாங்க, கையை நொய்ய அடிக்கிறாங்க, பண்ணாத பண்ணி எல்லாம் சித்தரதியெல்லாம் பண்றாங்க. அவன் தேவனை தொழுது கொள்ள ஒரு நாள் விட்டு விடலேன்னு சொல்லி வேதம் சொல்லுங்க. இல்லையா? இதுல யாரெல்லாம் ஜெயிச்சாங்கன்னா, அத்தனைக்குமே அடிச்சு உதைச்சு சித்திரவதை பண்ணி அவன் வசரத்தெல்லாம் உருவிட்டு போதும் அவன் அதை பற்றி அச்சப்படாதபடி, கேவலப்படுத்தாதபடி, மரணமே எங்கே கூறுன்னு கேட்காதபடி, மரணமே வந்தாலும் பரவாயில்ல, நான் என் ஆண்டவரை நான் என்ன செய்ய முடியாது, மறுதளிக்க முடியாது. அதே போல என் வஸ்து உருவனை நான் வார்த்தை பேசி வாயில திருப்திப்படுத்த முடியாதுன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான், விட்டு கொடுக்குறான். இல்லையா? நீங்களா நானும் அந்த வசத்து சோறு துணி பிடிச்சிருந்து என்ன பண்ணுவீங்க? ஏன்னா காய்ச்சி பெண்களா இருந்தா உடனே இங்க தூக்கி என்ன பண்ணுவீங்க, ஏன் அப்படின்னு சொல்லுவோம். ஆம்பளையா இருந்தா ஏய் உங்களை காய்ச்சி வாடா பார்த்தேன், வாடா வாடா அப்படின்னு இருப்போம். அப்படிதான் இருப்போம். அப்படிதான் இப்ப வைக்க மாட்டோம். இப்போ சும்மா தலையெல்லாம் ஆட்டுவீங்க, நிற்பீங்க, கண்டிஷனாக நிற்பீங்க. நல்லா வந்து பார்த்துட்டா தான் ஒரு நாளைக்கு பிடிச்சிட்டாதான் தெரியும். அல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்? வானத்தையும் பூமியை படைத்த தேவ பிள்ளைகளா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? வஸ்திரத்தையே உருவனாலும் கூட என்ன செய்யக்கூடாது, நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஆண்டவர் என்னை பார்த்துக்குவார், எனக்கு தேவனை வைத்திருக்கிற அந்த நேமை நான் எந்த காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டேன், எனக்கு கொடுத்திருக்கிற காரியத்தை நான் ஜெயமெடுத்து அந்த ரெக்கை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற அந்த ரெக்கையில் நான் உட்கார வரைக்கும் இந்த காரியத்தை நான் என்ன விட்டு கொடுக்க மாட்டேங்கிற எண்ணம் இருக்கிற சண்டவே போடணும். ஆமே அல்லேலூயா. உண்மை. கணவனை பற்றி நாம் குறை சொல்றோம், மனைவி பற்றி குறை சொல்றோம். நாம குறை சொல்றது முதல்ல விட்டு போட்டு ஜெபித்து பாருங்க, தானாக மாறி ஜெபிச்சு பாருங்க, கணவன் படி தானாக மாறும். ஆமா, அண்ணாள் ஜெபிக்கிறத விட்டு போட்டு என்ன செஞ்சா, குறை சொல்லிட்டு இருந்த புருஷன் மேல குறை, சக்கரத்தி மேல குறை சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஒரு நாள் புருஷங்கார கேட்கிறேன், வைத்தியர் யாட்டை பிடிச்சி தருவாதே, உன் கர்ப்பத்தை நானே அடிச்சிருக்கிறேன், கத்திர போய் கேளு, கர்ப்பத்தை அவர் அடிச்சு வச்சிருக்காரு சொன்னே. அவன் அந்த 2வது ஒண்ணா அப்ப புத்தி எழுந்து எங்க போறா, தேவாலயத்துக்கு போறா. தேவாலயத்துக்கு போய் அவன் எத்தனை குழந்தைய, 5 குழந்தைய பெத்தா.
அது ஒரே குழந்தை பேர் தான் அது ரெண்டு லிஸ்ட்ல வந்துட்டு இருக்கு. மீதியெல்லாம் எங்க போனாலும் தெரியல. அது கர்த்தருக்கு மகிமை உண்டாடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தேர்ந்தா கிடைக்கும்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு குடும்பத்தில் 10 பேர் இருக்கலாம். 10 பேர் படிச்சு கலக்கிட்டு 10 பேர் உட்கார முடியாது. எல்லாருமே நீங்க ஐடிசி படிச்சு வச்சிடலாம், பெரிய படிப்பில் படிக்க வச்சிடலாம். படிச்சு வச்சாலே எல்லாருக்கும் அந்த இது கடவுள் என்ன பண்ணாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று வச்சிருப்போம். அதுக்கு உட்கார முடியும். ஒரே எதிர்வு எல்லாம் உட்கார முடியாது. அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு முதல்ல வரணும். ஆமே. இல்லையா? ஆமா. உங்க ஜபத்தை கேட்கிறவரு உங்க வேண்டுதலை விண்ணப்பங்க கேட்கிற தேவன் பெரியவராக இருக்காரு. பாருங்க, 5 படிங்க, ஒருத்தர் மாத்தி மாத்தி படிங்க, ஒருத்தர் படிக்காதீங்க தயவுசெய்து. ஒருத்தருக்கு விட்டு கொடுங்க பார்க்கலாம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உங்களுடைய செய்களை எல்லாம் தானிக்கிறேன், உங்களுடைய கரத்தன் கிரிகளிலே என்ன பண்றாங்களே யோசிக்கிறேன். அப்ப பூர்வ நாட்கள்ல எப்படி இருந்தீங்க, எந்த ரோகத்துல இருந்தீங்க, எப்படி விழுந்து கிடந்தீங்க, எப்படி இருந்த கர்த்தர் உங்களை பிடித்தார், அதை நினைக்கணும். கிறிஸ்து வந்தோடனே நீங்க என்ன பண்றது, ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்னைக்கு பிதா குமார் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து அவருக்குள்ள வந்தாச்சுன்னா அவரை போல கர்த்தருடைய கர்த்தரை தரிசிக்கிற தனத்துக்கு மேலான ஜாதி எந்த ஜாதி இல்லை. நீங்க அதையவே பிடிச்சு கொண்டிருக்க கூடாது. பூரண நாட்கள் எப்படி இருந்தீங்க, எந்த ரோகத்துல வாழ்ந்தீங்க, அப்படி இருந்த கர்த்தர் என்ன அந்த சேத்துல இருந்து உங்களை தூக்கி எடுத்ததை கொஞ்சம் நினைக்கணும். நினைச்சு இந்த நிலைமைக்கு நாம மீண்டும் போகாதபடி அதை தக்காத்தி கொள்ளுறதுக்கு என்ன ஜெபம். இல்லையா? தக்காத்தி கொள்ளணும். நீங்க மீண்டும் மீண்டும் அதிலேயே போய் மீண்டும் மீண்டும் சிக்கிக்கிறீங்கன்னா நீங்க என்ன சிரிக்கலின்னு அர்த்தம், நீங்க என்ன சிந்திக்கலின்னு அர்த்தம். பழைய பூரணத்தை நீங்க நினைச்சு பார்க்கணும். இந்த ரோகத்துல இருந்தா தேவன் நம்மளை தூக்கினாரு, இந்த ரோகத்துல இருந்து நம்மளை எடுத்துக்கொண்டு வந்தாரு, இந்த ரோகத்துல இருந்தா தேவனை கத்து நம்மளை என்ன செஞ்சாரு, மீட்டு கொண்டு வந்தாரு, இந்த ரோகத்துல இருந்து நம்மளை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாரு, நம்மளை கழுகி தூக்கினாரு. இந்த ரோகத்துல இருந்து நம்மளுடைய வாழ்க்கையில என்னோட 10வது குறை மாறிச்சு. அந்த 10வது குறை மாறினதை மீண்டும் அந்த 10வது குறை உள்ளுக்கு போயிடக்கூடாது. அப்படி என்ன நம்மளுக்குள்ள வளரணும். ஆமென். இல்லையா? மீண்டும் மீண்டும் நம்ம அந்த 10வது குறையில் இருந்ததை நீங்க நினைக்காதனால என்ன பண்றோம். நேற்று வாரம் சொன்னேன், சில பேருக்கு தானியத்தை கண்டா அலர்ச்சி, சில பேருக்கு பொருளை கண்ட அலர்ச்சி, சில பேருக்கு காசு கண்ட பணத்தை கண்ட அலர்ச்சி அப்படின்னு சொன்னேன். அந்த அலர்ச்சி எதுனால வந்து காசை கொண்டானே என்ன பண்ண தெரியாத ஒரு செலவு பண்ணிடுவாங்க. ஒரு அம்மா இருக்கு, காசை கொண்டா போதும் டப்பட்ட போட்டு ஆட்டி அலாசி நல்லா அதுக்கு கூட்டாளி எல்லாம் சேர்ந்து எலி எப்படிங்க ஒரு படத்துல போய் ஒன்று கிடைச்சது எல்லாம் பிச்சு எல்லாம் ஆள் கொஞ்சம் கட்டிச்சு கொதறி எல்லாம் கொண்டு போய் எல்லாம் திக்கால கொண்டு எரிஞ்சிட்டு வருது. அது மாதிரி பிச்சு உதறி முடிச்சு போடுறது வேற வேலை. நம்ம ஆலயத்தில் இருக்கிறேன் அல்லையா, பேர் சொல்ல விரும்பல. அப்படி இருந்த ஒரு குணத்தை மாறணும். நம்ம எந்த ரோகத்துல இருந்த எப்படி இருந்தா அப்படி இருந்த சூழ்நிலை கர்த்தர் மாத்துறாருன்னா நாம ஞானம் வேணும், அறிவு வேணும், எப்படி இருக்கோன்னு சொல்லி சிந்திக்கணும். இல்லையா? ஆமா. மீண்டும் மீண்டும் என்ன பண்ண எலி கூட்டத்தை போல நம்ம வாழக்கூடாது. சொல்றது எத்தனை பேருக்கு வழங்குன்னு தெரியல. உங்களை கர்த்தர் என்ன மீட்டுக் கொள்வாரு, பரிசுத்த ஜனமா மாத்துறாரு, உங்களை பரம ராஜ்யத்துக்குடைய பிள்ளைகளா கர்த்தர் மாத்துறாரு, உங்களை என்ன கீழாக்க மேலாக்க விரும்புறாரு, உங்க வாழ்க்கையை உழைக்க பாக்குறாரு, அந்த வாழ்க்கையில உங்களை பரிசுத்த ஜனமா பார்க்க நினைக்கிறாரு. அது நாம என்னன்னா இங்க இருந்து போகாதுமா அல்ல தட்டிட்டு போயிடும். அந்த அல்ல தட்டு எப்ப மறக்கிறீங்களோ அப்படி என்ன பண்ணுங்க, நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சே முன்னேறிட்டே இருக்கிறீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நீங்க விருத்தி அடையக்கூடியது என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை தான் உங்களுக்கு பட முடியும், மனசுடைய வார்த்தை பட முடியாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. தேவ வார்த்தை நீங்க பிடிச்சிட்டு கொண்டு அப்படி நடக்கோடு, இப்படி நடந்து ஓடணும், இப்படித்தான் வாழணும் அப்படின்னு சொல்லி தேவனுக்குள்ள மகிமையாக தேவநாமம் ஒரு நாள் தூஷிக்கப்படாத நான் வாழுவேன்னு என்னைக்கு நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வாழ்க்கையை நாளுக்கு நாள் நீங்க கீழாக்காம மேலாக்கப்படுங்க, வாழாக்கம் தலையாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. தொம்மை. அப்ப அதுக்கு என்ன செய்யணும்னா நாம பூர்வ நாளைக்கு கொஞ்சம் சிந்திக்கணும். இல்லையா? சிந்திச்சா போதுங்க, நீங்க வாழ்ந்தாச்சு. ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு வைங்க, அண்ணால போல நம்ம புருஷனை புடிச்சுறாங்க பண்ணிட்டு கூடாது, மாமியால மாமியால போடுறாங்க பண்ணக்கூடாது, அப்பா அம்மால போடுறாங்க பண்ணக்கூடாது. நம்ம இடத்துல என்ன காரியம், ஏன் நம்மளுக்கு குழந்தை இல்லை, ஏன் நம்ம வீட்டில் நம்ம பெருசு சொன்னபடி கேட்க மாட்டேங்கிறா,
இதுக்கு என்ன காரியம் அப்படின்னு சொல்லி இந்த பரிசுத்த வேதத்தை நீங்க கையில் எடுத்து அதை முழங்கால படிவிட்டு அப்படியே கண்ணீரோடு நீங்க தேடி பாருங்க, அங்க ஆண்டவர் உங்களுக்கு விட கொடுப்பாங்க. இல்லையா? அந்த விடையை பிடிச்சு நீங்க அந்த விட பிரகாரம் நடந்து பாருங்க, 6 மாசத்துல எல்லாமே மாறுறத கண்ணார பார்ப்பீங்க. ஆமென். இல்லையா? இல்லையா? எல்லா பக்கமே பரிகாரம் வேதம் ஒண்ணுதான். உங்களுக்கு பரிகாரத்தை தேடி இன்னும் உலகத்தால் ஆட்டம் ஓட வேண்டியது, தேவனை அறியாத மக்களை ஆட்டம் ஓட வேண்டியது. உங்களுக்கு பரிகாரம் எல்லாம் வேதம் ஒண்ணுதான். வேதத்தை நீங்க தேட 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 படிக்க 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 நாளுக்கு நாள் தேவனுக்குள்ள மகள மகள மகளா தேவ பிரசனத்தை நீங்க உணர தேவன் உங்களோட பேச பேச உங்களுக்கு பலிகாரியாய் கத்தருங்களோ நின்று பலிகாரத்தை அவரே பலிகாரியாய் தேவன் சிலுவையில பலிகாரத்தை தேடினவர் உங்களுக்கு பலிகாரியாய் அவரே முன்னாடி எல்லாம் செய்து முடிப்பார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பலிகாரியாய் தேவன் யாருன்னா இயேசு. அந்த கடவுளை இயேசு கிறிஸ்துவா இருக்கிற தேவனை கத்தரி நமக்கு தேவனா இருக்கிற கடவுளை நீங்க எப்படி பிடித்துக் கொள்றீங்களோ அதுதான் முக்கியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நான் ஃபுல்லா படிக்கிற டைம் இல்ல, ஏல படிக்கிறதுல கர்த்தாவே சீக்கிரமாய் எனக்கு செவிகொடும், என் ஆவி தொய்ந்து போகிறது, நான் குளியர் இருக்கிற ஒழுங்கருக்கு ஒப்பாக இருக்கிற என்னை முகத்தை மறையாதே. பார்த்தீங்களா? தேவனிடத்தில் கேட்பாடு மறையாதே, தெய்வமே மறைச்சிடாதே. நான் யார் இடத்துல போய் முறையிடுவேன்? என் தாயின் பகுத்தலே நீர் தெரிந்து கொண்டு நீரனை கண்டதுனாலத இந்த பூமியில நான் காணொன்றிருக்கிறேன். நீங்களே தெரிந்து கொள்ளலைன்னா 6 மாசத்துலயோ 3 மாசத்துலயோ எங்க அம்மாவோ எங்க அப்பாவோ சண்டை போடலாம், இல்ல கீழே விழுந்தா ஏதோ ஒரு ரோத்துல என்ன நினைக்க என்னமா அதான் கல்வி கலைஞ்சு வச்சு அது மாதிரி கலைஞ்சு போயிருப்பேன், இல்லாத போயிருப்பேன். நீங்களே தெரிந்து கொண்டதுனாலதான் இந்த பூமியில் நான் என்ன பண்றேன், கால் ஒன்றி இறங்கி தாயுடைய முளைப்பாலை குடித்து இன்னைக்கு நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு பெரிய மனசனாகி இன்னைக்கு பூமியில உடைய வசனத்தை கேட்டு உடைய வார்த்தை கேட்டு அப்படி வாழ தேவ சமூகத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அப்ப அந்த தெய்வம் என்னை ஏன்னா பூமியில பாதிலையோ 3 மாசத்துலயோ 4 மாசத்துலயோ 5 மாசத்துலயோ இல்ல 8 மாசத்துலயோ 9 மாசத்துலயோ இல்ல பிறந்தோடனே என்னை மறிக்காதபடி காத்து வந்த தெய்வம் என் தாயுடைய என்ன பாலை குடித்து உதரத்தை பாலாக்கி கொடுத்த தாயுடைய பாலை குடித்து இது வரைக்கும் வளர்ந்து நிட்டாசோடு பெண்ணாயோ ஆணாயோ என்னுடைய வாழ்க்கை அமைச்சு கொடுத்த தெய்வமே என் வாழ்க்கையில ஏன் இந்த குறைகள் காண்கிறது? இல்லையா? ஏன் இந்த குறைகளுக்காக? குறைகளுக்கு என்ன காரணம்? இதுக்கு என்ன இடத்துல என்ன குறை? எங்கள் முன்னோர்கள் செய்தோ மூதோர் செய்தோ எங்கள் தாய்தாமல் செய்த பாவங்கள் தான் தேவனை கர்த்தர் தயவாக இறங்கி என்னை மன்னித்து எனக்கு மனதுருகி அல்லேலூயா அல்லேலூயா மனதுருகி என் மேல என்ன செய்யறேன்? என் மேல கருணை காட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்கப்பா, என்னை கொஞ்சம் கண்ணோக்கி பாருங்கப்பா. என் தாயின் மதத்துல பூமியில் உண்டு இத்தனை வருஷம் எனக்கு ஒரு 30 20 இல்ல 15 ஒரு 18 ஒரு 30 வருஷமா 40 வருஷமா 50 வருஷமா 60 வருஷமா நீர் காத்தீங்களே, காத்து வந்து இது வரைக்கும் எனக்கு உங்க உணவு உடுத்த வஸ்திரம் குடிக்க தண்ணீர் கொடுத்த தெய்வமே ஏன் என் வாழ்க்கை இப்படி கேட்கும்? இல்லையா? உங்களை வைத்திருக்கிற காரணம் நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை கை கொண்டு அவர்களுடைய சித்தத்தை பிரகாரம் நீங்க நடந்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், அநேகருக்கு உங்க சாதோடு அவருடைய சத்தியத்தை சொல்லணும், அநேகருக்கு நீங்க சாட்சியா வாழணும், அவங்க அநேகருக்கு முன்னாடி நீங்க செழித்து ஒழிந்திருக்கிற காங்கமும் தேவ நாம மகிமைப்படுறதுக்காகத்தான் உங்களை வைத்திருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எதுக்காக வைத்திருக்கான்னு தெரியுமா? உங்களை 16 வருஷத்துலயோ 5 வருஷத்துலயோ 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ 6 மாசத்துலயோ உங்களை ஜீவன் போகாது வைத்திருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? உங்களை காத்திருக்கிற தேவையான காரணம் என்ன தெரியுமா? அடுத்த பத்தி பொறாம பேசிட்டு அடுத்த பத்தி பேசிக்கொண்டிருக்கிறதுக்காக நம்மளை வைக்கவே. ஆமே. நான் சொன்ன இது நடந்துரு அது நடந்துருங்கிறதுக்காக வைக்கல, அநேகருக்காக நீங்க செவித்து அவங்களை காப்பாத்துறதுக்காக தான் உங்களை வைத்திருக்கிறேன். ஆமே. அநேகருக்காக நீங்க செவித்து காப்பாத்துறதுக்காக அநேகரை கட்டளை சிக்கரிக்கிற கட்ட உடைக்கக்கூடிய வல்லமை வரங்கள் நம்ம இடத்துல இருக்குது. நீங்க புரியா இருக்கிறதுனால அவங்க கட்டியே கிடக்கிறாங்க, நீங்க என்ன பண்றீங்க? தூசிட்டே இருக்கிறீங்க.
ஆமே, அல்லேலூயா. அவங்க கட்டி கிடக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? நாம நம்மளை தெரிஞ்சு கொண்டு இருக்காரு, நம்மளை கட்ட பயத்தை கொடுத்திருக்காரு, அதிகமா செவிக்க சொல்லி அந்த கட்டில இருந்து அவங்களை விடுதலை ஆக்கும் போது குடும்பத்தில் சமாதானம் உண்டா. அந்த கட்டை உடைக்காதபடி நீங்க எல்லாரும் பேசி பேசி சண்டை போடுறதுனால ஆண்டவர் நாமம் தூசிக்கப்படு, நிஜி சோர்ந்துட்டே இருப்ப, குடும்பத்தில் சமாதானம் இல்லாத இருக்கு. சமாதானம் இல்லாத போற காரணம் என்ன தெரியுங்களா? நாம சண்டை போட்டுட்டு தூசிட்டு இருக்கிறதா காரணம். அது எட்டுப்படி செவிச்சு பாருங்க, கர்த்தர் செய்யற காரியத்தை பெரிதான காரியத்தை கண்ணார பார்ப்பீங்க. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மகிமை உண்டாட்டும். ஒரு வசனத்தை படித்து சங்கீதத்தை நான் முடிக்க விரும்புகிறேன். அடுத்து நாம் செய்திக்கு போலாமே. கர்த்தர் மகிமை உண்டாட்டும். ஆமா, கர்த்தருக்கு பிரச்சனை உண்டாகுது. ஆண்டரே கர்த்தர் சூத்திரம். என்ன படிக்கிறதுல? அதிகாலையில் அதிகாலையில் உம்முடைய கிருபையை கேட்க பண்ணும். உம்மை நம்பி இருக்கிறேன். நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காமியும். உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். பாத்தீங்களா? அதிகாலை என்ன செய்யணும்? நம்ம நடக்க வேண்டிய வழியை, என் ஆண்டவனே, என் தேவனே, என் கண்ணீரை கேட்கிறவரே, என் வேண்டுதலை கேட்கிறவரே, என் விண்ணப்பத்தை கேட்கிறேன், என் மைண்டுக்கு எத்தாததெல்லாம் எனக்கு நீ சொல்லிக் கொடுத்து எனக்கு காட்டி கொடுங்க ஆண்டவரே சொல்லி கேட்கும் போது தேவனை செய்து கொள்ளவராக. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கணும், கேட்டா தான் கிடைக்கும். பாருங்க, நல்லா பாசிட்டிவா வருது பாருங்க. அப்படியே பூசி பூசி ஜனங்களை அப்படியே மேலோட்ட பூசி ஆசீர்வாதத்தை கோரி போயிருக்காங்க. அவங்களுக்கு கண்டா கடினமான சத்தியம் பேசும்போது பாருங்க, அந்த சத்தியம் அவங்களுக்கு கசக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுடைய உள்ள தொட்டனே அவங்க ஒரு மாதிரியை பார்ப்பாங்க பாருங்க. அவங்களுக்குள்ள இருந்து எலும்பு பாருங்க, ஒரு சிங்கம் ஏமாந்த கிட்ட நின்னா அது சிங்கம் அப்படியே பீறி ஆஞ்சது அப்படி நிற்பாங்க பாருங்க. ஏன்னா இங்க ஆசீர்வாதத்தை வேற கேட்டிருக்க மாட்டாங்க. அப்படியே பாலிஷ் பண்ணி வச்சிருப்பாங்க. பாலிஷ் தொடை கொடுத்து சத்தியத்தில் இருக்கிற போர் அவங்களுக்கு தெரியாது. வீட்டில் வந்தானே கேட்டு வந்தானே அப்படின்னு ஷார்ட் போட்டு துணி மாத்தம் ஜாலியாக அப்படியே டிவி போட்டு அப்படியே ஆசைப்பாடு நல்லா அள்ளி தின்னு போட்டு படுத்துட்டே இருந்து அப்படியே காலை தோட்டிட்டு போயிடுறாங்க. அதனால கடினமான சத்தியம் வரும்போது அவங்க உள்ள ஏற்றுக்காது, இருதயம் ஏத்திக்காது, மைண்ட் ஏத்திக்காது, கண்கள் ஏத்துக்காது, அவங்க சிந்தை ஏத்திக்காது. சொல்லுகிற யோனிகாரம் மேல அப்படியே ஆகும் அப்படின்னு நிற்பாங்க. சரிங்களா? அல்லேலூயா. சொல்ற ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனையை காப்பாத்துறதுக்காக ஆண்டவர் கொண்டாந்து இருப்பார், காப்பாத்துறதுக்கு ஆண்டவர் சொல்லி கொண்டிருப்பார். அப்ப உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள தகுதி இருக்காது, தன்மை இருக்காது. அப்ப ஊழிகாரனையும் பெறனா நிற்பாங்க. அப்ப கஷ்டப்படும் போது அப்புறம் ஹாஸ்பிட்டல் போய் அந்த பாய்ச்சிட்டு அழுவாங்க, ஒன்றும் பண்ணாது அப்படியே சொல்லி நைஸ் பண்ணி தாட்டி ஜம் பண்ணிட்டு இருப்பாங்க. இருக்கிற காசில் எப்படியே நம்ம டாக்டர் போயிட்டு இருக்கு, குடும்பத்தில் சண்டையா இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, குழந்தை விட்டு எல்லாமே ஒரு துக்கத்தில் அப்படியே மிதங்கிட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா அப்படியே இந்த பாலிஸ்ல அப்படியே ஏமாந்துட்டு இருக்கிறேன். தாழ்வா சொல்லி கொடுத்து இப்படி இருந்தாத்தான் இப்படி ஜெயிக்கீங்க, இப்படி தந்தீங்கன்னா இப்படி ஆசீர்வாதம் கொடுப்பாரு, இப்படி இருந்தாத்தான் உங்களுடைய வழியை நீங்க என்ன பண்ணல ஜெயிச்சுக்கலாம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணி இருக்க மாட்டாங்க, சொல்லி இருக்க மாட்டாங்க. சொல்ற நேரத்துக்கு இவங்களுடைய மைண்டுமே அங்க என்ன பண்ண எடுபடாது இருந்துருக்கு. ஏன்னா இவங்களுக்கு எல்லாமே சிந்த போற எங்க இருங்க அவங்க இறுதியில் நான் முதலே சொன்னேன், அவங்க இறுதியம்னா எங்க ஒரு மேய்ஞ்சிட்டு இருக்கிறதுனால அந்த சத்தியம் சொல்லும்போது சாத்தம் பின்னாடி உட்காந்து பாரு உன்னை சத்தியத்தில் என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஆசீர்வாதத்தை சொல்லிட்டாங்க. அந்த நேரத்தில் மட்டும் அப்படியே கொஞ்சம் இது பண்ணி விடுவான். மீதி நேரத்துல எங்கேயும் மேயர் கொடுத்துட்டு அவனை ஆட் பண்ணி அங்கேயே சிந்தனை ஓட்ட வைப்பான். அப்ப அவங்க ஓட்டிட்டு இருக்கிறதுனால அவங்க இந்த கடினமான வார்த்தையெல்லாம் உள்ளுக்கு போயிட்டு இருக்காரு, இந்த ஆசீர்வாதமான வார்த்தை மட்டும் உள்ளுக்கு நினைச்சிட்டு. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கடினமான வார்த்தை ஆராய்ச்சி மூலியமா வந்து கடவுள் நல்லா பேசுறவங்களை எப்படியோ வழியை காப்பாற்ற நினைக்கிறதுனால அப்ப கடினமான வார்த்தை பேசுற இடத்துல அப்படியே என்ன பண்ணுவாங்க, அப்படியே சீருவாங்க. சவுள் எப்படி சீருனா, யாரு மேல சீருனா சொல்லுங்க பார்க்கலாம். சவுள் யார் மேல சீருனா சொல்லுங்க. 2 சவுள் உண்டு, புதிய ஏற்பாட்டில் ஒரு சவுள் உண்டு, பழைய ஏற்பாட்டில் ஒரு சவுள் உண்டு. எந்த சவுள் சீருனான்னு சொல்லுங்க பார்க்கலாம், தெரிஞ்சு கொஞ்சம் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கைத்தட்டு கொடுங்க ராணிக்கு. அல்லேலூயா. அம்மா கண் மாற சொல்லணும் அல்லேலூயா. சீருனம். ஏன்னா அவன் நன்மையை மட்டும் பார்த்து கொண்டிருந்தான், அடுத்த பத்தி அவன் கவலையே படல, அவனை மட்டும் பார்த்துட்டு இருந்தான். அதனால என்ன வந்ததுன்னா அவனுடைய குழந்தைகளுக்கெல்லாம் பின்னாடி என்ன வரணும் அவன் சிந்திக்காத பண்ணனால அவனுடைய வாழ்க்கையை வீணாக வேஸ்ட் பண்ணிட்டான். இல்லையா?
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரே ஒரு வசனம் படித்து நம்ம சங்கீதம் முடிச்சப்ப செய்தி போல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, அதுல 10 படிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நீரே என் தேவன். நீ பாருங்க, நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாரா. பார்த்தீங்களா, தேவன் எப்படிப்பட்டவர்னா நல்லவர். அதே தேவனோடத்துல இருந்து என்னன்னா நல்ல ஆவி செம்மையான வழியில் நம்மளை நடத்தும். வேண்டுதலை செய்யணும். முதல்ல ஆரம்பத்திலே ஒன்னுலயே சொல்லியிருக்கு பாருங்க, நம்ம ஜபத்தை கர்த்தர் ஜபத்தை கேட்கிறவர். இந்த 10மே ஒண்ணு நீங்க அப்படியே ஈக்குவல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சு கரண்டி ஈக்குவல் பண்ணி பார்க்கணும். ஈக்குவல் பண்ற யாருக்குன்னா வேதத்தை படிச்சு ஜபத்தை எடுக்கிறதுக்கு. இதுக்கு அதுக்கு என்னன்னா ஆண்டவர் வித்தியாசம் சொல்லி கொடுத்து நம்மளை வழி நடத்துவாராம். ஆமென், அல்லேலூயா. அப்ப வழி நடக்கிற தேவனிடத்துல நாம் எப்படி செய்யணுமா அப்படி செய்யும் போது தேவனே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்க மகிமை உண்டாட்டு தேவனுக்கு சாட்சி இருந்தா சொல்லுங்க. இந்த சங்கீதானத்தை நான் இதோட நிறைய பண்ணி 2வது என்ன பண்ண போறேன், செய்திக்கு போகலாம். செய்தி கொஞ்சம் நேரம் தான், நிறைய இருந்தாலும் நான் கொஞ்ச நேரம் எடுத்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன், கற்று முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே நம்ம தலையில தாழ்த்தி ஒரு ஜபம் பண்ணி செய்திக்கு போகலாம். இன்ன வரைக்கும் சங்கீதானத்தை கர்த்தர் கருணை உள்ள தேவன் இன்னும் இருக்கிற நேரத்தை என்ன பண்ண போறாங்க, நம்மளுக்கு செய்தியை நம்மளுக்கு நல்லா வசனத்தை சொல்லி கொடுத்து கொஞ்ச நேரம் பேசினாலும் இனிமையான வார்த்தைகளை கர்த்தர் சொல்லி கொடுப்பாரு. நீங்கள் நம்புங்க. நல்லா கடினமாக சொல்லி கொடுத்தாலும் அது ஆசீர்வாதமாக கிடைக்குன்னு சொல்லி நம்புங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்னைக்கு நம்மளை ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், விட்டு கொடுக்க மாட்டார். அவருடைய பிள்ளைகளுக்கு என்றைக்குமே அவருக்கு வச்சிருக்கிறத தடை பண்ண மாட்டார், கொடுத்தே தீர்வார். அந்த எண்ணங்கள் நம்மளுக்கு கொடுக்கணும். ஆமென். தேவன் எப்படி எந்த ரோகத்திலையும் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் முதலிடத்தை கொடுப்பார். பூமியோட நிறைவு அவருடையது. அதனால நீங்க என்ன செய்யணும்னா பூமியுடைய நிறைவுக்கு சொந்தக்காரராக இயேசுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க முதலிடத்தில் கொடுப்பீங்க, கண்டிஷனா செய்வீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வேண்டிக் கொள்ளும் போது தேவன் உங்களுடைய எவ்வளோ பெரிய 10வது குறை இருந்தாலும் அந்த இடத்துக்கு தேவனே முன்னின்று அது எந்த ரோகத்தில் எப்படி கொடுப்பாரோ எனக்கு தெரியாது, அந்த காரியத்தை கர்த்தர் வாக்கி செய்வார். ஆமே, அல்லேலூயா. தேவன் பலத்த காரியம் செய்வாரா. ஆமே, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஒரு வசனத்தை நம்ம படித்து நம்ம ஜெபிக்கலாமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த அப்படியே சில வார்த்தைகளை நம்மளுக்கு சில காரியங்களை சொல்லி கொடுத்துட்டு பண்றோம். எபிராயர் 3 எபிராயர்ல 3ல நீங்க வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அதில் நிறைய காரியங்கள் இருக்கு. வீட்டை பற்றி இருக்கு, கவலை பற்றி இருக்கு, கண்ணீரை பற்றி இருக்கு, துக்கத்தை பற்றி இருக்கு. இது எபிராயர்ல 3 நீங்க வீட்டில் போய் அதை நீங்க பார்த்துக்குவாங்க. அது அப்படின்னு உங்களுக்கு சுதா சொல்லித்தாரு. எபிராயர்ல 5-7 படிக்கலாமே. எபிராயர்ல 5-7 எபிராயர். மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் ஏற்கப்பட்டு அவர் குமாரனான இடத்தும் மற்ற பால்களினாலே கீழ்ப்படுதலை கொண்டு தாம் பூர்ணரான பின்பு நமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. பார்த்தீங்களா, பூரணமானே உங்களுக்கு என்ன வேணுமோ அதையே கொடுத்துருவாரா. பூரணம். அப்ப பூரணமாக இருக்க செய்யணும்னா அதை நீங்க கத்துக்கொள்ளணும். பூரணம் அப்படின்னு என்ன? அதுல எத்தனை படிச்சா 5ல்
நான் அந்த பக்கம் பக்கத்தில் படிங்க வந்து சத்தம் போட்டு. அவர் மாம்சத்தில் இருந்து நாட்களில் நம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. பார்த்தீங்களா? எது நிமித்தம்? பயபக்தி. கடைசியில் இருக்கிறத கோடு போட்டுக்கோ. பயபக்தி நிமித்தம் உங்களுடைய வேண்டுதல் கேட்கப்படும். எப்ப கேட்கப்படுது? எப்ப கேட்கப்படுது? ரட்சிப்பு வந்தது மட்டும் இல்ல, ரட்சிப்புனால ஜெயிச்சோம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. உங்க பக்தியிலே உங்க வேண்டுதலை கேட்கப்படுது. இல்லையா? உங்க பக்தி இருந்தா நீங்க ஜெயிச்சுக்கலாம். சங்கீதம் 143 படிச்சோம்ல, அதே மாதிரி இங்க சொல்லுகிறது. பக்தி இருந்தா நீங்க என்ன செய்யலாம்? உங்க வேண்டுதல் கேட்கப்பட்டது மட்டும் இல்ல, நீங்க ஜெயம் எடுக்க முடியும். அப்ப ஜெயம் எடுக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை நீங்க என்ன பண்ணணும்? கண்டிஷனா நீங்க பார்க்கணும். இல்லையா? ஜெயம் வேணுமா? அப்ப உங்க பக்தி எப்படி இருக்குது? உங்க பயபக்தினால எந்த காரியத்தை சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வந்து கொண்டே இருந்தா கர்த்தர் உங்களை நாளுக்கு நாள் உங்களை ஆசீர்வதிக்கிறவர் மட்டுமில்ல, பணத்த காரியம் செய்வார். ஆமென். இதுலயே நான் அப்படியே சொன்னேன், 3ல போய் நீ முழுசும் படிச்சுக்கோ. முழுசுமே வீட்டில் போய் அதுல நிறைய காரியங்களை வச்சிருக்கு. நிறைய அதை கத்துக்கலாம். வீட்டில் கணவன் மனைவிகள் எப்படி, குடும்பம் எப்படி, வீடு எப்படி, நம்ம எப்படி வாழணும், என்ன செய்யணும், அது நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நான் அதில் உள்ள எடுக்கிறதுக்கு விரும்பாதனால அதை உங்களுக்கு தொட்டு கொடுத்துருக்கிறேன்னா அதை வந்து நீங்கள் படித்து சொல்லிட்டேன். நான் அதனால தான் 5க்கு போயிட்டு 3 எடுத்துட்டு 5ல் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். கர்த்தருக்கு நாமம் உண்டாகட்டும். ஆமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது பாருங்க, வானத்தையும் பூமி படைத்த நானும் உங்களுக்கு எல்லாம் பூரணப்படணும்னா ஒரு அப்படியே சொன்னேன். ஒரு மனுஷனை என்ன பண்ணாங்க, 3 தடவை அவனுக்குள்ள இருந்த வசனத்தை உருவி கொண்டு விட்டுட்டாங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். எத்தனை தடவை? யார் அதுன்னு கேட்டேன். யாராவது தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேட்டேன். தெரிஞ்ச இப்போ கூட சொல்லலாம், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. 3 தடவை வசத்தை அவனை வசத்தின் பண்ணிட்டாங்க, உருவி கொண்டு விட்டாங்க. நாமளா இருந்தால் வஸ்திரம் பிடிங்கொண்டு ஒரு முதல் வசத்துலேயே அகமானப்பட்டு ஐயோ இந்த வாழ்க்கை வேணுமான்னு என்ன பண்ணிடுவோம். அப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு தடவை வஸ்திரம் பிடுங்கப்படுது, அப்போ அந்த அகமானத்தை என்ன செய்யலை, அவன் அதை பற்றி பட்சமாக நினைக்கவில்லை, தப்பா நினைக்கவில்லை. என்ன நடந்தாலும் சரி இந்த காரியத்தை நிறைவேற்ற தேவன் ஒருவர் இருக்கிறார் நினைச்சார். 2வது தடவை அவன் வஸ்திரத்தை உருவப்படுது, அப்பம் அவன் என்ன பண்ணாரு, பட்சமா நினைக்கவில்லை. அவன் என்ன பண்ணல, அதைய எளிமையா நினைக்கவில்லைன்னு சொல்லி வேதம் சொல்லுது. கடைசியில 3வது தடவை அவனுடைய வஸ்திரம் பிடுங்கப்படுது. அந்த இடத்துக்கு அவன் என்ன செய்யல, அவன் இந்த இடத்துக்கு தப்பான எண்ணங்கள் அவனுக்குள்ள வரவே இல்லை. தேவன் என்னை வைத்து வல்லவராக இருக்காரு, என்னை எந்த ரோத்திலையும் வைத்துவாரு அப்படி எண்ணத்தோடு அவன் ஓடிக்கொண்டிருந்தார். அதே போல அவன் பட்ட பதவி அவனுக்கு தானாக தேடி வந்து சொல்லி வேதம் சொல்லுங்க. ஆமே. அல்லேலூயா. அப்ப பட்ட பதவி உங்களுக்கு வரணும்னா நீங்கள் என்ன நடந்தாலும் சரி அந்த இடத்துக்கு தாழ்மையான இடத்துல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பட்ட பதவி வரும்னு சொல்லி வேதம் சொல்லுது. ஆமே. அல்லேலூயா. பாரு, நீங்க யாரெல்லாம் உயரணும்னு ஆசைப்படுறீங்களா அதனால வசத்தை பத்தி நீங்க கவலையே படாதீங்க, அகமானதை பத்தி கவலையே படாதீங்க, உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. என்ன வந்தாலும் சரி, என் ஆண்டவர் எனக்கு கூட இருக்கிறாரு, என் ஆண்டவர் வழி நடத்துறாரு. வஸ்திரம் உருவப்பட்டாலும் என் ஆண்டவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டாரு. என்னை விட்டு எல்லாம் என்னதான் பண்ணினாலும் அந்த இடத்துக்கு என் ஆண்டவர் என்னை வசதியே தீர்வாரு. அந்த எண்ணங்களுக்குள்ள வந்து கொண்டே இருந்தா உங்களை யாரும் என்ன செய்ய முடியாது. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி எவனும் தட்டவே முடியாது. ஆமே. அல்லேலூயா. அப்ப உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பதவி, உங்களுக்கு கிடைக்கிற உயர்வு, உங்களுக்கு மேன்மையை நீங்க அல்ல கட்டாது இருக்கோம்னா என்ன வந்தாலும் அந்த இடத்துக்கு உங்களுடைய தாழ்மையான இருதயம் இருக்குது, தாழ்மையான பார்வை இருக்குது, தாழ்மையான சிந்தை இருக்குது, அதுதான் உங்களை வயிற்று. அல்லேலூயா. பாருங்க, அதுக்கு எப்படின்னு சொல்லித்தாரேன். ஆதியாகமம் 39:13 படிங்களே ஒரு வசனத்தை. ஆதியாகமம் 39:13 குயிக்க படிக்கணும்.
அவன் தன் வஸ்திரத்தை அவன் கைகளில் விட்டு ஓடி வந்தான். பாத்தீங்களா? வஸ்திரத்தை விட்டுட்டு ஓடி வருகிற அந்த நேரத்திலையும் அவன் என்ன பண்ண? அகமானத்தை நினைக்கவில்லை. அவன் என்ன செய்யல? அந்த இடத்துக்கு அவன் என்ன செய்யவில்லை? எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யல? அவன் அதைய நினைக்கல. போடப்படுறது சகோதரர்கள் அவனுடைய வஸ்திரத்தை உருவி அவன் என்ன பாங்குலில தூக்கி போடுகிறாங்க. ஆமென். அல்லேலூயா. தேவன் வைத்ததை காண்போம்னா சில காரியங்கள் சோதனை வரும். சோதனையை ஜெயிக்கிறவன் பாக்கியவான். ஒரு பாக்கியம் தேவையா? சோதனை செய்யுங்க. சோதனை வரும்போது நீங்க என்ன பண்ணக்கூடாது? நம்மளுக்கு ரத்தம் உசும் துள்ளு கொஞ்சம் விட்டு கொடுத்து பாருங்க. கெட்டு போன சரித்திரம் இல்லை. ஆமென். அல்லேலூயா. தேவன் நல்லவரே. நாம் என்னோட நல்ல இல்லை, நல்லவன் இல்லாத நேரத்தில் நம்மளை பிடித்து கழுகி நல்லவன் ஆக்கோன்னு சொல்லி வாஞ்சி தாகத்தோட அந்நிதனம் நம்மளோட பேசுறார். புரியுதுங்களா? சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை அப்படியே இருக்கும். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். அப்ப விட்டு கொடுக்கும் போது அவனுக்கு என்னென்ன கிடைக்குன்னு பார்த்தலாமே. பாருங்க, சங்கீதம் 72:17 படிங்க. சீக்கிரம். சங்கீதம் 72:17 படம் படிங்க. அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும். சூரன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும். அவருக்குள்ள மனசன் அதுக்குள்ளே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். பரம்பரையா பூமி இருக்க வரைக்கும், சந்திர சூரியன் இருக்க வரைக்கும் அதுக்குள்ள வாஞ்சியாக தாகத்தோடு இருக்கிற சன்னதி அவர் என்ன பண்ணும்? பரம்பரையா நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க சொல்லி எனக்கு சொல்லுங்க. அப்ப ஆசீர்வாதம் எப்ப கிடைக்கும்னா, நீங்க வசத்தை உருவி கொண்டாலும், உங்கள்கிட்ட இருக்கிற அத்தனை குடிங்கி விட்டுட்டாலும் நீங்க என்ன கிடக்கூடாது? எரிச்சல் விடக்கூடாது, பொறாமைப்படக்கூடாது. தீங்கு வரையா யாருக்கு வரும்? தேவன் அறியக்கூடிய அதிகமா வரும். அருள்பட்டையெல்லாம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. தேவனாம் உயிரோடு கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. அதிலே இன்னொரு 18 படிங்க. அதிலே 72:18 இஸ்ரவேல் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்றவர். பார்த்தீங்களா? அதிசயங்களை செய்றவர். என்ன செய்யறாரோ அதிசயம் செய்வார். இது கர்த்தருடைய பார்வைக்கு அப்பமான காரியம் சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கு. பார்த்துக்கோங்க. ராஜாக்கள் எடுத்துட்டீங்கன்னா, ராஜாக்கள் 3:18 படிச்சுன்னா அது வரும். அப்ப ஏன் சொல்றேன்னா, தேவனுடைய பார்வைக்கு அப்பமான காரியம். தேவன் செய்ய நினைக்கிறத நீங்க விட்டு கொடுத்தீங்கன்னா எந்த காரியத்தையும் ஜெயிச்சுக்கலாம். ஆனா விட்டு கொடுக்கணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லிட்டீங்களான்னு பார்த்தா முடிச்சிடலாம் மாட்டுக்கிறப்பா. ஆமென். அல்லேலூயா. முடிச்சிடலாம். 4 வார்த்தை சொல்லி உங்களுக்கு முடிச்சுக்கல. நிறைய இருந்தாலும் வாரம் அதே தான் நடக்குது. 10 வசனம் 20 வசனம் எடுத்துனா அது 10 இல்லை 5 தான் நடக்குது. இப்போ 5 தான் முடிச்சிருக்கிறோம்னா நிறைய அப்படியே இருக்கு. அது வாரம் நடக்கிறதே தான். அது திரும்ப அடுத்த வாரம் நாங்கள் பேசுறதும் இல்லை, விட்டுறது. ஏன்னா அதுக்குள்ள வேற வந்துடுது. வேற ஆண்டவர் வேற இந்த வார்த்தையை கொண்டு போடாது. அப்போ நம்ம வேலைக்கு போயிடும். அதே நடக்க சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, பாருங்க. உபாகம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி. உபாகத்துல 33:19 படிங்க. 33:19 குயிக்க உபாகம் 33:19 சீக்கிரம் எடுப்போம். டைம் போய்கொண்டே இருக்கு. உபாகம் 33:19 பழைய ஏற்பாடு. குயிக்க வாங்க. ஜனங்களை மலையின் மேல் வரவைத்து அங்கே நீதி பலிகளை விடுவார்கள். கடல்கள் உள்ள சம்பூரணத்தையும்
மரணக்குள்ள உள்ள என்ன புதைந்திருக்கும் பொருள்களையும் அனுபவிப்பார்கள். பார்த்தீங்களா, தங்கமலை இங்கே ஆகாயத்திலிருந்து வருதா? பூமியிலிருந்தே வருது. மணலுக்குள்ள கடலுக்குள்ளதே இருக்குது, ஒன்று மண்ணுக்குள்ளதே கிடக்குது. எல்லாம் உங்களுக்கு கொடுப்பாரா, ஜனங்களை வரவேற்பாரா, மழை போல உங்களை நிறுத்துவாரா, மழை போல நிறுத்தி உங்களை ஆசீர்வதிப்பாரா, உங்களை பெருகம் பண்ணுவாரா, உங்களுக்கு தேவைகளை சந்திக்கப்படுவாரா, தேவன் என்ன சொல்றாரோ அதை நிறைவேற்றுவாரா. ஆமென். விசுவாசிக்கிறதுக்கு எல்லாம் கூடும். அதுவுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. அதே உபாகம் 4:29. குயிக்கா சீக்கிரம் டைம் போகுது. வசனத்துக்கு கொஞ்சம் அப்படியே தொட்டு காட்டினா சொல்லி கொடுத்துட்றேன். ஆமென். சீக்கிரம் சொல்லுங்க. அப்படிங்க. உபாகம் 4:29. அப்பொழுது அங்கே இருந்து உங்கள் தேவனுடைய கர்த்தரை தேடுவாய். நீங்க முழு இருதயத்தோட முழு ஆத்மாவோட அவரை தேடும் போது அவரை கண்டறிவேன். பார்த்தீங்களா, தேடணும். முதல்ல என்ன, முழு இருதயத்தோட தேடி அவருடைய பிரமாணத்தை நீங்க கை கொண்டீங்கன்னா என்னென்னலாம் ஆசீர்வாதத்தை சொல்றாரோ அதெல்லாம் அப்படி என்னன்னு உங்களுக்கு ஆக கடவுது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கேட்டு அதை தேடி அதை பிடிச்சிட்டீங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஆகும். ஆகிறதுக்கு நீங்க தேடணும், பக்தியோட தேடணும். பக்தி முக்கியம், விண்ணப்பம் முக்கியம், உங்களுடைய இருதயம் முக்கியம், உங்க நடை உடை முக்கியம். நீங்க நடக்கிற வழியை பார்க்கணும். எப்படி இருக்கிறோம், ஊருக்கு அநேக நடக்கு, அதில் பார்த்து நீங்க விழுந்து போயிடாதீங்க, அதை பார்த்து அது கூட ஒட்டிடாதீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க உலகத்துல தான் இருக்கிறீங்க, உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லையா, கேட்கறதெல்லாம் சத்தியம் தானுங்கய்யா, பேசுறதெல்லாம் தேவ வார்த்தை தானுங்கய்யா. வீட்டுக்குள்ள போனா எங்க சொந்த பந்து விட்டுனாரெல்லாம் வந்து என்னை அப்படியே எடுத்துட்டு போய் அமைக்கிறாங்க ஐயா. நானும் அதுக்கு இடம் கொடுத்துறேனுங்க ஐயா. இல்லையா, ஆண்டவர் அப்படி பிரியமா பார்த்துட்டு ஆமாண்டா மகனே, ஆமாண்டா மகளே, இப்படியே நம்ம அப்படியே சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். இல்லையா, சொந்தமாக வரு, சொந்தமாக நடாதுன்னு சொல்லிடு. நான் இன்னைக்கு வந்து 36 வருஷம் பக்கமாக ரசிக்கப்பட்டாச்சு. எத்தனை பொங்கல் வந்திருக்கு, எத்தனை விசுவாசம் வந்திருக்கு, எத்தனை இது வந்திருக்கு. உலகத்தை கூட ஒட்டி போகிறவன் போல பூமியில் ஒட்டி போகலாம், ராஜ்யத்தை போய் சேருமாங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். உலகத்தில் அவனுடைய சன்னதி அடுத்த சன்னதி பக்திக்குள்ள வளர்ந்து அதை ஆசீர்வதிக்கப்பட்டு இந்த பூமியில் உயர்ந்த பாத்திரமா வாழ்வாங்களாங்கிறத அதை நீங்க சிந்திக்கணும். பாலிஷ் பண்றாங்க, பாலிஷ்க்கு நீங்க உடந்தையாகினீங்கன்னா பாலிஷ் அலங்காம அப்படியே வலிக்கு போய் சர்வ இல்லையா, எச்சரிக்கை இருக்கும். நம்மளாம் அது வந்து வந்த இதானா, அப்போ அதில் என்னத்தை நாம் இல்லாத பார்க்குறோம். நினைக்கணும் இல்லை, நாங்களாம் அந்த மாதிரி அடிக்க நினைக்கணும். குடும்பத்தோடு எங்கேயும் போயிடுவோம், இல்லைன்னு நாளைக்கு வந்துடுவோம், இல்லைன்னு எங்கே ஒரு போயிடுவோம், தப்பிச்சுடுவோம். சரிங்களா, உங்களுக்குலாம் சொந்த பந்தம் இல்லைங்கிறீங்களா? நான் விசுவாசி இல்லாத பாசிட்டிவாக வரல. உடனே நான் உங்களை போல விசுவாசியாக இருந்து தான் வந்திருக்கேன். உங்களுக்கு சொந்த பந்தம் அளவில்லாத கிடக்குது. இல்லையா, நம்ம ஞானத்தோடு இருக்கணும். ஆமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு வசனம் படித்து நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, உபாகம் அதுலயே 4:31 முடிக்க போறேன். எவ்வளவு 4 உபாகம் 4:31 சீக்கிரம். உன் தேவனாய் கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்க மாட்டார். உன் பிதாக்களுக்கு தன் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். பார்த்தீங்களா, மறக்காத தேவன் ஐயா. நாம பொழுதுக்கு போய் உழுந்து பார்க்க தேவன் என்னையா செய்வார். ஆணையிட்டு நான் கொடுப்பேங்கிற நாம போய் தான் விழுங்காத காத்துக்கொள்ளும் போதையே நம்ம அண்ணாவை பெற முடியும். அப்பப்போ ஒரு பிள்ளை சின்ன பிரச்சனை வரை காரணம் என்ன, காத்துக்கொள்ளாத வர நேரத்தில் அந்த பிரச்சனையை மாட்டிக்கிறோம்.
மாந்திரிகள், சூனிகள், செய்வனிகள், ஏவல்கள், பிலிசோனிகள், ஆண்டவரே எல்லா கட்டுகளுக்கு நீங்களாக்கி விலைக்கு காப்பாத்துற தேவனிடத்துல நாம சில காரியத்தில் எழுதும் போதே நம்மளை அது கொஞ்சம் தொட்டு பார்க்கறது. அப்ப பொசும் தொட்டாண்டி ஆஹா ஆஹா இமாமா இமாமா அப்படின்னு அப்பதே நம்ம அப்படிங்கிற போது தெரியும். அப்ப ஆண்டவர் கிட்டத்தே இருக்கிறாரு. ஆனால் காரணம் என்னன்னா, நீங்க படுற இதனால அந்த இடத்துல கொஞ்சம் அந்த காய்ச்சல் வந்துடும். அல்லேலூயா. நீங்க பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாட்டு. இந்த வசனத்தெல்லாம் நீங்க நல்லா குறிச்சு வச்சு வீட்டுல போய் கொஞ்சம் அசைப்போடுங்க. இப்ப ஆண்டவர் பேசுற வார்த்தையை உங்களுக்கே புரியும்படி கர்த்தர் செய்வார். ஒரே வசனம் படித்து நம்ம எல்லா தலைகளுக்காக ஜெபிக்க போறோம். கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க போறாரா? ஆமென். உபாகம் பாருங்க, உபாகத்திலே நிறைய வருகிறது. உபாகம் 28:14. உபாகம் 28:14. அல்லேலூயா. நீங்க எப்படி இருந்தா இவங்களுக்கு எப்படி நடக்கும், எப்படி கிடைக்குங்கிறது இந்த வசனம் உங்களுக்கு எல்லா தலை வரைக்கும் பேசுற வசனத்துக்கு அது என்னன்னு இதுதான் தலையா வந்து சேரும். நீங்க பாருங்க, கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். படிங்க. இன்று நான் விதிக்கிற நான் தேவனாய் கர்த்தர் கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவர்களுக்கு செவி கொடுத்து வந்தால் கர்த்தர் உன்னை வாழாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாக்காமல். பார்த்தீங்களா? இத்தனை வசனத்துக்கு நீங்க பண்றவங்க ஆண்டவர் ஒரே அடியை போட்டு எழுதிட்டார். நீங்க இதை கை கொண்டு நடந்தீங்க போது கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிப்பார் சொல்லி இந்த வார்த்தையை கர்த்தருடைய கரத்தில் நான் அர்ப்பணிக்கிறேன். தேவன் இன்ன வரைக்கும் நடத்தும் ஆண்டவர் இன்னையும் நம்மளை நடத்துவார், என்னையும் ஆசீர்வதிப்பார், என்னையும் பலப்படுத்துவார், வந்த ஜனங்களையும் வராத ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவார் சொல்லி இந்த வார்த்தையை தேவ சமூகத்தில் தாழ்த்தி நாம் அர்ப்பணித்து ஜெபிக்கலாமே. முழங்கால் படியும்.